நான் தான் செஃப். எனக்கு ஒரு அசிஸ்டன்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்திருக்காங்க. அது யாரு பாத்தீங்கன்னா இவங்க தான். குட்டி செஃப்பா நீங்க? ஆமா. ஆமாவா? மாஸ்டர் பால். மாஸ்டர் டீ போடுறாங்களே காலையில. டீ கிடையாது. இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் ஜஷிதா வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போறதுக்கு அடம் பிடிக்கிறாரு. ஏமா என்னாச்சு? என்ன சொன்னாங்க ஸ்கூல்ல? ஏன் அழுவுற? அவ்வளவுதான். சாம்பார் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கீரை போட்டா கீரை சாம்பார் ரெடி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மார்னிங் ரொட்டீன் vlog தான் பார்க்க போறோம். நேரா வந்து பாத்தீங்கன்னா கிச்சனுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் தான் செஃப். எனக்கு ஒரு அசிஸ்டன்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்திருக்காங்க. அது யாரு பாத்தீங்கன்னா இவங்க தான். குட்டி செஃப்பா நீங்க? ஆமா. ஆமாவா? எதுக்குமா? ஹெல்ப் பண்ண வந்துக்கிறியா? பாரு, அதுக்கு ஆப்ரான் வேணுமா உனக்கு? அழுக்கு படம் இருக்குமா? சரிம்மா சரிம்மா. சுடுமா? கை க்ளவுஸ் வேணுமா? வாங்கி தரலையா? பாத்தியா? கை சுற்றுறோம், கை க்ளவுஸ் வாங்கி கொடுங்கன்றாரு. உனக்கு தரேன், நீ போட்டுக்கு. இந்த போட்டு பாக்குவோம் கைக்கு எவ்வளவு பெருசு வரும். கைய முழுகிடும் போலியம்மா. இவர்தான் குட்டி செஃப்ங்க. பாருங்க, நம்ம வீட்டு குட்டி செஃப் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ரன் எல்லாம் போட்டு சமைச்சேன். எனக்கு தான் வேணும், நீங்க எனக்கு வாங்கி தரேன்னு சொன்னீங்கல்ல. சின்னதா வாங்கி தரேன்னு சொன்னீங்கல்ல. சின்னதா வாங்கி தரவே இல்லைன்னு சொல்லி ஒரே ஆடம். சரி இதே போட்டுடலாம்னு சொல்லிட்டு இதை போட்டிருக்கேன். சின்னதா குட்டியா வேணுமா? சரி அப்புறமா வாங்கி தரேன் அப்பா. இப்ப நைட்டாவே இல்ல, போய் வாங்கிட்டு வான்றா. சரி வாங்கி தரமா? ஆர்டர் போடணுமா? ஆன்லைன்ல ஆர்டர் போட்டு வாங்கி தரேன். கரெக்டா ஆர்டர் போடுறேன். சின்ன சைஸ்ல கிடைக்குமான்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆப்ரா நீங்க வந்து ரொம்ப ஆசையா இருக்கா? எனக்கு தெரிஞ்சு இருக்கும் தான் நினைக்கிறேன் கிட்ஸுக்கு விளையாடுறதுக்கு. ஏய் பாக்கெட். என்னம்மா பாக்கெட்ல என்ன வச்சுக்கிற? எதுவுமே வைக்கல. சரிப்பா சரிப்பா. சரி அம்மா சமைக்கிட்டா. அம்மா காலையில என்ன பண்ணிருக்காங்க மாஸ்டர்? பால். மாஸ்டர் டீ போடுறாங்களே காலையில. டீ கிடையாது, ஒன்லி பால். சுடு தண்ணி போட்டுருக்கேன் ஃபர்ஸ்ட் வேலையா. அடுத்து பால் போட்டுருக்கேன். என்னம்மா சிரிக்கிற? எல்லாருக்கும் கோல்டு, அதனால லைட்டா சுடு தண்ணி போட்டுருக்கேன். சுடு தண்ணி குடிக்கலான்னு. அடுத்த வேலையா பால். உனக்கு காஃபி போட்டு தட்டா? எனக்கு பால் ஓகே தான். காஃபி அம்மா காஃபி இருந்தா காஃபி போடுறேன். எனக்கு காஃபி தூள் தான் இருக்கே. பாப்பாக்கு பால், உனக்கு காஃபி. ஓகே ஓகே. ஜூஸா? ஜூஸ் கேட்டுக்கிறாரு. என்னம்மா வேணும்? பால் தான் குடிக்கணும். இங்க பாரு அப்பா. ஜூஸ் வேணுமா? ஜூஸ். ஸ்கூலுக்கு கிளம்பணும் தெரியுமா இன்னைக்கு? ஸ்கூல் என்னவனே எப்படி அழுகுறா பாரு. அழமாட்டல என்னம்மா? உட்கேல் தான் மணி. அவ பால் குடிச்சிட்டு டிஃபன் சாப்பிட்டு ஜாலியா அம்மாக்கு முத்தா கொடுத்துட்டு கட்டி போவா. ஆமா இல்லம்மா? இப்பே போக சொல்றேன். சரி சரிம்மா சரி. ஃபர்ஸ்ட் பால் குடிக்கணும் இல்லம்மா? சரிம்மா பால் குடிச்சிட்டு. பால் குடிச்சிட்டு இட்லி தான் சுடலான்னு இருக்கா. இட்லி சுட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கு குழி பணியாரம் செஞ்சு தரேன். ஸ்வீட் குழி பணியாரம். ஓகே. அது சாப்பிடுவலாம் தெரியல. சாப்பிடுவா. ஸ்வீட் குழி பணியாரம் செஞ்சு தரேன். குழி பணியாரம் சாப்பிடுறியாமா? சொல்லு. வேணாவா? என்ன வேணும் பாப்பாக்கு? ஸ்நாக்ஸ் என்ன வேணும் சொல்லு. பிஸ்கட் செஞ்சு தரட்டாமா? இப்போதைக்கு பால் தான் வேணும். அப்புறமா எதா இருந்தாலும் பாத்துங்க. சரிம்மா. டிசைட் பண்ணலாம். பிஸ்கட் செஞ்சு தரேன். பட்டர் வாங்கி வரியா? ஓகே. கடையில தான் ஃப்ரெண்ட்ஸ் பிஸ்கட் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்து அனுப்புறேன். ஏன்னா எல்லா நாளும் ஃப்ரூட்ஸ் டெய்லியும் ஃப்ரூட்ஸ் சுண்டல் கொடுத்தா சாப்பிட மாட்டேறா. என்ன சொல்லணும்? என்ன நோ? சுகர் வருமா? பிஸ்கட் சாப்பிட கூடாது, சுகர் வரும். யாருமா சொன்னது? அறிவாளி பொண்ணாங்கறியாமா நீ? சரி பிஸ்கட்டும் வேணாமா? அப்புறம் என்னதான் இருக்கு? பழம் தான் இருக்கு. பழத்தை ஃப்ரூட்ஸ் ஏத்துமா? சரி ஓகே. ஸ்வீட் கார்ன் வாங்கி வரேன். ஸ்வீட் கார்ன் வாங்கி வரேன். அதனால ஸ்வீட் பொட்டேட்டோ அது மாதிரி வேணும்னா கட்லெட் மாதிரி செய்யலாம். நல்லா ஓகே. ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் வேலையா எல்லாருமே பால் குடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இட்லி தான் சுட போறேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இட்லி. ஆளுக்கு 3 இட்லி 4 இட்லி அதுவே அதிகம் தான். சின்ன சின்னதா சொல்ற. சின்ன சின்னதா செஞ்சா நல்லா இருக்கும்ல. எப்படி செஞ்சாலும் வந்து பார்த்தோன்னா 4 இட்லி மீந்து போகுதே. எப்படி செஞ்சாலும் 4 இட்லி. 2 கொத்து தான் ஊத்துறோம் ஃப்ரெண்ட்ஸ். 2 கொத்துல 4 இட்லி மீந்துருது. அப்போ இந்த கம்மியா கணக்கு பண்ணி சொல்றேன். இது என்னது 5ஆ?
அவள்தான் நீ போய் ஜெஷிதாவை குளிக்க வச்சு கூட்டிட்டு வந்துட்டு வச்சுக்கேன். ஆமா ஸ்கூலுக்கு ரெடி பண்ணணும். சைட் டிஷ்லாம் ரெடி பண்ணிட்டேன். ஸ்கூலுக்கு கிளம்பலாம். இன்னும் என்னைக்கு நேரம் இன்னைக்கு மட்டும் ஸ்கூலுக்கு போறது ஜெஷிதா அழுகுறா தெரியலையா? எப்பவுமே ஜாலியா இல்ல போவா. சரி நம்ம குளிக்க வைக்கிறேன். அதான் மூடி போட்டுடலாம். மூடி வச்சாச்சு. சுண்டல் நைட்டு ஊற வைக்கிறதுக்கு இப்போதான் ஃப்ரெண்ட்ஸ் ஊற வச்சிருக்குமே. இந்த சுண்டல் என்ன பண்ணணும், ஈவினிங்கா வந்து அவிச்சு வைக்கலாம். ஜெஷிதா வந்து சாப்பிடுவா. ஏன்னா அவளுக்கு சுண்டல் அவிச்சு கொடுத்தாலுமே என்ன பண்றா, பாதி சாப்பிட்டு மீதி வீட்டுக்கு ரிட்டர்ன் இது வந்து சாயங்காலம் சாப்பிட்டு இருக்கா. அதனால இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஈவினிங் வந்தோடனே கொடுக்கலாம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெறும் இட்லி ஊட்டுறாங்க. ஜெஷிதா ஸ்கூல் கிளம்புறதுக்கு ஒரு பக்கம் சங்கீதா ஊட்டி விடணும், ஒரு பக்கம் நான் ட்ரெஸ் போட்டு விடணும். இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் கிளம்பிக்கிட்டு இருக்காரு. அரை இட்லி சாப்பிட்டு வேணும்னு வாங்கி முடியல. ஏன் ஜெஷிதா ஒரு இட்லியா சாப்பிட்டு போமா? குட் கேர்ள் தானேமா நீ? இங்க பாரு, குட் கேர்ள் மூஞ்ச காட்டான். இவர் தான் குட் கேர்ளா? சாப்பிட்டு செல்லம். அவ்வளவுதான், ஜெஷிதா ஸ்கூலுக்கு ரெடி ஆயிட்டாரு. ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அரை இட்லி சாப்பிட்டு கிளம்பிட்டாரு அவரு. ஜெஷிதாவை கிளப்பதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு காலைல 2 மணி நேரம் ஆகும். ஒண்ணுமே கிடையாது, சட்டையை போட்டு ஸ்நாக்ஸ் கொடுத்து ஊவா கொடுத்து அனுப்புறதுக்கு லேட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். ஆமா லேட்டா தான் ஆகும். பொறுமையா தானே கிளம்புவா. போலாமா ஜெஷிதா? ஸ்கூல் போலாமா? டிவி பார்த்துன்னே இருக்கிறாரு. டிவில என்ன பாக்குற? சாமி பாட்டு ஓடுது, அதான் பாத்துக்கிறாரு. சரிவா போயிட்டா ஸ்கூல் போயிட்டு வந்து படிக்கிற பாக்கலாம். என்னம்மா? சரி அம்மாக்கு முத்தா குடுத்துருப்பலாமா? போயிட்டு வாடி, ஜாலியா படிச்சுட்டு வானா. இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் டைம் ஜெஷிதா வந்து ஸ்கூலுக்கு போறதுக்கு அடம் பிடிக்கிறாரு. ஏமா என்னாச்சு? என்ன சொன்னாங்க ஸ்கூல்ல? ஏன் அழுகுற? ரோஷினி திட்டுச்சா? ஃப்ரெண்டு திட்டினாலும் சொல்லின்னு இருக்கிறான். சரி பரவாயில்ல, இன்னைக்கு வந்து திட்டாத சொல்ல. நீ ஜாலியா விளையாடு, அழக்கூடாதுண்ணா. ஃப்ரெண்ட் ஆயிடுங்க. ஓகேவா? போலாம். இந்த பேர் மாட்டேங்க. வாமா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஜெஷிதா கிளம்பிட்டா ஸ்கூலுக்கு. ஸ்நாக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பழம்லாம் இருந்தது, கட் பண்ணி கொடுத்தாச்சு. வேற எதுவும் ஸ்பெஷலாக போகலாம். காலையில ஜெஷிதா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டாரு. ஸோ இன்னைக்கு லஞ்ச் செய்யலாம்னு சொல்லிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கேன். என்ன பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா சாதம் வெந்துட்டு இருக்கு, சாப்பாடு. ஆமா, சாம்பார் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு கீரை சாம்பார் பண்ண போறேன். முருங்கைக்கீரை சாம்பார். இது வரைக்கும் ட்ரை பண்ணதே இல்லை நானு. நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதுலாம் எங்க அம்மா வந்து செஞ்சு கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா இருக்கும். கொத்து சாம்பார் சொல்லுவாங்க இத. ஆமா சூப்பரா இருக்கும். எங்க வீட்லயே எங்க அம்மா செஞ்சு கொடுப்பாங்க. காயெல்லாம் எதுவும் போட மாட்டாங்க. இந்த கீரை வந்து குழம்பு நல்லா சாம்பார் வச்ச அப்புறம் லாஸ்டா வந்து போட்டு அழகா கிண்டி தருவாங்க. நல்லா இருக்கும். நம்மளுமே எப்பயோ ஒரு டைம் ட்ரை பண்ண மாதிரி ஞாபகம் இருக்கு. ஆனா சாப்பிட்ட மாதிரி ஞாபகம் இல்ல. சாப்பிட்ட மாதிரி ஞாபகம் இல்ல. சரி இன்னைக்கு இதை சாப்பிடணும்னு சொல்லிட்டு ஆசை இருந்தது. கீரை தான் கடைஞ்சி சாப்பிட மாட்டேன். இன்னைக்கு சாம்பார் மாதிரி வச்சு சாப்பிடலாம்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணிருக்கேன். கொஞ்சம் சளி பிடிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதான் கொஞ்சம் மூக்கால பேசுற மாதிரி இது வந்து அடிக்கிறது பேசுறது. அதான் சளிதான். ஆமா. சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹெல்தியா முருங்கைக்கீரை வச்சு சாம்பார், முருங்கைக்கீரை கொத்து சாம்பார். ஓகே. அப்புறம் மீன் குழம்பு வைக்க போறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா சாம்பார் எல்லாம் வச்சா ஒரு வேலைக்கு தான், அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட முடியாது. அது முருங்கைக்கீரை போட்டு வைக்கிறேன் இல்லையா, அதனால மதியத்துக்கு மட்டும் தான். ஆமா ஆமா, மதியத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா கீரை சமைச்சிட்டேன். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பேபி மீன் வாங்கிட்டு வந்திருக்காரு. பாறை மீன் சூப்பரா இருக்குண்ணா, ஃப்ரெஷ்ஷா. பாக்க காணாங்கத்த மீன் மாதிரி நல்லா உருட்டு விட்டா இருக்கு. பாறை மீனா வந்து அகலம். அது வேற பாறை. பாறையில தான் 20 வெரைட்டி இருக்குதுன்னு சொல்றாங்களே. 20 வெரைட்டியா? ஆமா, இது ஒரு பாறை அவ்வளவுதான். இந்த மீன் நல்லா இருக்கு பேபி. இத மாதிரி பாறை, மஞ்ச பாறைன்னுவாங்களே அந்த மாதிரி. ஓ, ரெண்டு ரெண்டா கட் பண்ணிக்கலாம் மீனை க்ளீன் பண்ணி. ஓகே. இப்ப சாம்பாருக்கு வந்து தக்காளி எல்லாம் கட் பண்ணி வச்சிருக்காங்க, அதெல்லாம் போடணும். இப்ப சாம்பார் தான் ஃபர்ஸ்ட் பயிர் வேலை போட்டிருக்கேன். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, துவரம் பருப்பு மட்டும் அப்படியே வேக வச்சிருக்கேன்னா. ஓகே. இப்ப இதுல இன்னும் கொஞ்சம் இன்கிரிடியன்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். ஓகேவா? பூண்டு முதல்ல சேர்த்துக்கலாம் போல இது. இப்பதான் சேர்க்கணும், வேக போகுது. அப்படியா? 2 தக்காளி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன், 3 பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் பூண்டு. இது எல்லாமே பயிர் கூட வந்து சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் போட்டு இப்ப எல்லாத்தையும் வேக வச்சிட வேண்டியதான். அப்படியே வந்து பாத்தீங்கன்னா வைக்க போறேன் பேபி. எப்படின்னா இது நல்லா கொதிச்சு வெந்து வந்துரும்ல. ஆமா, அப்படியே வெந்த பிறகு வந்து மிளகாத்தூள் போட்டு கிண்டி அவ்வளவுதான், அப்படியே வச்சிட வேண்டியதான். போட்டு வேண்டியதான். அப்ப ஃபில்டர் பண்ற வேலை தான் கிடையாது. அப்படிதான் நினைக்கிறேன். உனக்கு கீரை வைக்க தெரியுமா வைக்க தெரியாதா? ஃப்ரெண்ட்ஸ், கொத்து சாம்பார், முருங்கைக்கீரை கொத்து சாம்பார் எப்படி வைக்கணும்னு தெரிஞ்சவங்க சொல்லுங்க. ஷார்ட்ஸ் ரீல்ஸ் பார்த்துன்னு இருக்கும்போது ஒருத்தவங்க வச்சாங்க, அது நேத்து தான் பார்த்தா, அது பார்த்த உடனே சாப்பிடணும்னு தோணுச்சு. எனக்கு என்னதான் இன்னைக்கு மீன் பேபி காலையில வாங்கிட்டு வந்தாரு, இருந்தாலும் இது வந்து பக்கத்து வீட்டுல போய் கடை வாங்கி கீரை அங்க இருந்து ஒடிச்சுட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவங்க சூப்பரா வச்சிருந்தாங்க.
சரி நம்மளும் ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லிட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ட்ரை பண்றேன். ஓகே. அப்படியே இப்படி பயிர் வெந்துட்டு இருக்கோம், மீன் கிளீன் பண்ணிடுறேன். ஒரு நாள் வந்து ஏதாச்சும் வித்தியாசமா சமைக்கலாமேன்னு சொல்லிட்டு இங்க பாருங்க உப்புமா செஞ்சு வச்சிருக்கேன். ரவை உப்புமா, அதுவும் கேரட், பீன்ஸ், முந்திரி, சுண்டல் எல்லாமே போட்டு நல்லா ஹெல்த்தியா பண்ணது. சூப்பரா இருக்குது. சூப்பரா இது காலி ஆச்சா வானல? அது காலி ஆக மாட்டேங்குது, நான் என்ன பண்றது? இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சேமியா, நான் காலேஜ் படிக்கும் போது வெறும் சேமியாவா எடுத்துட்டு போவாங்க. கிண்டி ஆமா சேமியாவை காலையிலே செஞ்சிருவேன். அதை வந்து பாத்தீங்கன்னா கப்புல போட்டு அது மேல சூடா இருக்கும் போது சக்கரை போட்டேன்னா அது மதியம் போய் சாப்பிடும் போது எப்படி தெரியுமா இருக்கும், அந்த சக்கரை வந்து சூடா இருக்கும் போது அது காஞ்சி போயிடும், ஒரு மாதிரி நல்லா இருக்கும். ஆனா டேஸ்ட் வந்து அதை கடிச்சு சாப்பிட்டு கிடப்பேன். கல்யாணம் ஆனதுல இருந்து சேமியாவே சாப்பிடுறது இல்ல ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு சேமியா எல்லாம் ரொம்ப பிடிக்கும், பேபிக்கு பிடிக்கும், அப்படி செய்யவே மாட்டேன். சேமியா உப்புமா எதுவுமே பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு. இங்க பாருங்க சூப்பரா இருக்கு, ஆனா சாப்பிடுறதே இல்ல. ரெண்டு வாரம் தான் சாப்பிட்டா, சாப்பிட்டு வெறும் பால் குடிச்சிட்டு வர்றாரு ஸ்கூலுக்கு. நான் தான் சாப்பிட்டேனே, மீதி அப்படியே இருக்கு பாருங்க. நைட்டுக்கு உனக்கு அதேதான், மீன் குழம்பு வைக்கிற ஊத்தி சாப்பிடு. சரி, இப்ப வந்து பாத்தீங்கன்னா பயிர் வெந்திட்டு இருக்கு, மீன் கிளீன் பண்ணிடலாம். மீன் கிளீன் பண்றதுல எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா கடையில கிளீன் பண்ணியே வாங்கிட்டு வர சொல்ல மாட்டேன். வீட்டுல வந்து அது ஒரு சாட்டிஸ்பேக்ஷனா மீன் கிளீன் பண்றது. மீன் கிளீன் பண்ணிட்டு அவ்வளவு சூப்பரா இருக்கும். அழகா சின்ன சின்ன பொடி பெறால் இருக்கு இதுல. இங்க பாருங்க, கத்தியால அப்படியே சொன்னதான் வச்சுக்கேன், வருது. இங்க பாரு சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா இந்த பெறல்லாம் வருதா. ஆனா இந்த மீன்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த முள்ளு எடுக்கணும் தான் நான் இங்க. ஆமா அது அறுக்கணும். ஆமா நான் கிளீன் பண்ணாலும் பேபி வந்து அழகா கிளீன் பண்ணிடுவார் மீன்லாம். அதனால எதுக்கு அங்க கடையில கிளீன் பண்ணணும்னு சொல்லிட்டு வீட்டுக்கு அப்படியே வாங்கிட்டு வந்து கிளீன் பண்ணிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மீன் குழம்புக்கு மாங்காய் போட்டு வச்சாதான் சூப்பரா இருக்கும். சரி ஓகே, மீன் ஆஞ்சிட்டு பார்க்கலாமா? கால் கட் பண்ணனும், எப்படி ஆயிடுன்னு சொல்றோம். சரி ஓகே ஓகே, மீன் ஆயிடுது எல்லாருக்கும் தெரியுமே சங்கீதா, அப்படிலாம் சொல்ல முடியாது. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சங்கீதா கத்திரிக்கோலை வச்சு கட் பண்ணிடுவாரு. கத்திரிக்கோலை வச்சு இந்த முள்ளு ஓரம் இருக்கிற இந்த முள்ளு இது எல்லாமே கட் பண்ணிடணும். கட் பண்ணிட்டுன்னா வச்சுக்கேன் தலையை பிடிங்கணும். தலைலாம் சாப்பிட்டா சூப்பரா இருக்கும் தெரியுமா, தலையெல்லாம் கட் பண்ணவே கூடாது, தலையோட தான் ஆயிடும். ஆமா இப்படி வந்து கட் பண்ணி எடுத்தா இங்க பாருங்க சூப்பரா, குடல்ல கை வச்சு எடுக்கணும்னு அவசியம் இல்ல, ஒரே தலையோட சேர்த்து எடுத்தா வந்துடும். அவ்வளவுதான், மீன் வந்து ஆஞ்சாச்சா. ஓகே, இப்போ இத வந்து பாத்தீங்கன்னா கையால உரிச்சிட்டு கறப்பாங்க கஷ்டப்பட்டு. கத்திரிக்கோலை வச்சு அப்படியே இப்படி கட் பண்ணா வந்துடும். பேபி நல்லா சூப்பரா கட் பண்ணுவாரு, மடிக்கு வச்சு கட் பண்ணுவேன் பேபி. நீ நானே கட் பண்றேன் விடு. அவ்வளவுதான் அவ்வளவுதான், ரெண்டு பக்கமும் அந்த வால்ல கட் பண்ணிக்கணும். அந்த முள்ள வந்து பாத்தீங்கன்னா கட் பண்ணி இப்படி எடுத்துடணும் ஃப்ரெண்ட்ஸ், அப்பதான் நல்லா இருக்கும். இது வந்து ரெண்டா கட் பண்ணிக்கலாம் மீனை. ஓகே, முழுசா போடாம ரெண்டா கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லாமே க்ளீன் பண்ணிட்டு காட்டுறேன். கீரை சாம்பார் வைக்கிறதுக்கு இங்க பாருங்க, பருப்பு தக்காளி பூண்டு எல்லாம் வேக வச்சோம்ல, சூப்பரா வெந்து வந்துருச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுல கொஞ்சமா உப்பு சேர்க்க போறேன். சாம்பாருக்கு தேவையான உப்பு, உப்பு, அதுக்கப்புறம் குழம்பு தூள். ஓகே, ஒரு சும்மா ஒரு 1.5 கரண்டி அளவுக்கு குழம்பு தூள் போட்டுக்கிறேன். போட்டுட்டு இப்படி கலந்துட்டு புளி கரைச்சி வச்சிருக்கேன், கொஞ்சமா சேர்த்துக்கிறேன். எப்படி வரும் தெரியல, நம்ம ஸ்டைல்ல வைப்போம். ஓகே ஓகே, பெருங்காயத்தூள் அங்க இருக்கு பின்னாடி அப்படி தள்ளி. ஓகே, பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம், சாம்பார்ன்றதுனால பெருங்காயத்தூள். பண்ணணும் அடுப்பு எதுனா இருக்கு, அடுப்பு ஆஃப் பண்ணவே இல்லை. ஒரு பக்கம் தாளிச்சு ஊத்திக்கலாம், ஒரு பக்கம் தாளிச்சு இதுல ஊத்தி கொதிக்க வச்சுட்டு கொச்ச பிறகு கீரை போடணும். ஓகே, தாளிச்சு ஊத்திட்டா அவ்வளவுதான் சாம்பாரா? ஆமா, தாளிச்சு ஊத்துனா கொதிக்கும். இப்ப நம்ம புளி எல்லாம் ஊத்திருக்கோம்ல, அதோட பச்சை வாசனை, புளி மிளகாத்தூளோட பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா கொதிச்சதுன்னா கீரையை போட்டு இறக்கிட வேண்டியதான். சூப்பர், இப்படிதான் நான் பார்த்தேன். எங்க மேல எப்படி செய்வாங்க தெரியுமா, சாம்பார்னா சாம்பார் பயிர் மட்டும் பயிர் சாம்பார் வச்சு அப்படியே வந்து பாத்தீங்கன்னா தனியா இறக்கிடுவாங்க. அப்புறம் வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கிட்டு பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே வதக்கிட்டு பயிர் ஊத்தி குழம்பு உப்பு மிளகாத்தூள் ஃபுல்லா கொதிக்க வச்சுட்டு லாஸ்ட்ல போடுவாங்க. ஆமா அப்படிதான் பண்ணுவாங்க. சிங்கிள் பாட்ல அப்படியே ஈஸியா இருக்குல்ல. சரி ஓகே, வித்தியாசமா செஞ்சு பாப்போம். எப்பயுமே ஒரே டேஸ்டே வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்டா போர் அடிக்கும்ல. சரி ஓகே, எண்ணெய் ஊத்திடுறேன். தாளிப்புக்கு எண்ணெய் கடுகு கொஞ்சம் சீரகம், சாம்பாருக்கு சீரகம் போட்டு தாளிச்சா நல்லா இருக்கும். சாம்பார் வைக்கிறது கிளாஸ் எடுக்கிறாரு நானாதான். எல்லாருக்குமே மேக்சிமம் சாம்பார்லாம் வைக்க தெரியும், இருந்தாலும் நான் வைக்கிறேன். நீங்க எப்படி வைப்பீங்கன்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இப்ப இது வந்து நான் எப்படி வைக்கிறேன்றத சொல்றதுக்குதான்.
So, நீ வைக்கிறது தப்பு சங்கீதா. இது மாதிரி வை டேஸ்டா இருக்கும்னு வந்து தெரிஞ்சு. அவன் உனக்கு சாம்பாரே வைக்க தெரியல சங்கீதா அப்படின்னாலும் கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு சாம்பார் வைக்க தெரியாதா? அத நான் ஒத்துக்குவேன் பேபி. இல்ல அவங்க சொல்லட்டும் அப்பதான் எனக்கு ஜாலியா இருக்கும். ஆனா கரடிக்கு என்ன ஒரு ஆனந்தம். உண்மையாலுமே சாம்பார் அந்த அளவுக்கு டேஸ்டா வைக்க தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். ஏதோ ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா மேனேஜ் பண்ணிட்டு இருக்கேன். கடுகு பொரிய ஆரம்பிச்சிச்சு. என்ன கடுகு? இது கூட அப்படியே கொஞ்சமா வெங்காயம் போட்டுக்கலாம். ஏன்னா வெங்காயம் என்ன நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆட் பண்ணவே இல்லை சாம்பார்ல. இன்னைக்கு சங்கீதா இன்னைக்கு செய்யறத பார்த்து ஐயோ இன்னைக்கு சங்கீதா செய்யறத பார்த்தா எனக்கு சிரிப்பா வருது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்கும் பேபி. இங்க பாருங்க வெங்காயத்தை வந்து இதுல வேக வைக்கிறாரு. ஏன்னா வெங்காயம் தனியா வதக்கல. இப்ப வெங்காயம் சேர்க்கல வேற என்ன பண்றது? சேர்த்துட்டா நல்லா இருக்கும்ல. இப்ப பாரு சாம்பார் அப்படியே ஒரு லுக் வந்துருச்சா? சரி சாப்பிடும்போது சொல்றேன். சாம்பாருக்கு தேவையான அனைத்து பொருளும் போட்டுருக்கு. எதுவுமே நீ போடலாம் அதனால நல்லா இல்லைன்னு சொல்லக்கூடாதுல்ல. அதுக்காக வெங்காயம் போட்டிருக்கேன். தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு, தக்காளி எல்லாமே சேர்த்துட்டு புளியுமே கரைச்சி விட்டுட்டேன். இதுக்கப்புறம் என்ன? இதுக்கப்புறம் கொதிக்கணும் அவ்வளவுதான். டேஸ்ட் பண்ணு. டேய் நல்லா இருக்குடா டேய். சூப்பரா இருக்கு. சீரியஸா நல்லா இருக்கு பேபி. சரி ஓகே. சரி கீரை அலசிட்டு வை. ரெடி அலசிட்டியா? அலசிட்டேங்க பாரு. நான் கீரை ஆஞ்சி அலசிட்டேன். இங்க பாருங்க फ्रेंड्स. நம்ம மொட்டை மாடியில போய் கொஞ்சம் கீரை பறிச்சிட்டு வந்தோம் फ्रेंड्स. சூப்பரா இருந்து நல்லா வந்து சின்ன கீரை நல்லா இருந்துச்சு. ஏன்னா வெட்டி இருக்குமா பெருசா கீரை நிறைய வரல. அதனாலதான் கொஞ்சம் கடை வாங்கி வந்தேன். நம்ம மொட்டை மாடியில இருந்து கொஞ்சம் எடுத்தாச்சு. 5 நிமிஷம் தான் கொதிக்கட்டும். ஓகே சூப்பரா ரெடி ஆயிடுச்சு फ्रेंड्स. கீரை போட்டா கீரை சாம்பார் ரெடி. நல்லா அந்த புளி வாசனை எல்லாம் போயிடுச்சு, கொச்சிடுச்சு. கீரை போட்டுக்கிறேன். போட்டுறலாம். முருங்கை கீரை அலசி வச்சிருக்கேன். கொஞ்சமா தான் போடணும், நிறைய போடுற பொழுது. அப்படியா? அப்புறம் கீரை வீணா போயிடுங்க. சரி போடு. கீரைமே சாப்பிட்டுக்கலாம். இங்க பாருங்க फ्रेंड्स கீரை வீணாயிடுமா. நல்லா தண்ணியா வைக்கணும் சங்கீதா. தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்க. இதுக்கப்புறம் தண்ணி எல்லாம் சேர்க்க கூடாது அவ்வளவுதான். அப்படியா? தண்ணி தான் இருக்கு பாரு. கீரை போட்டா உடனே கீரை சாம்பார் எப்படி தெரியுமா இருக்கும்? அப்படியே பச்சை தண்ணி மாதிரி இப்படி வரணும். ரசம் மாதிரி இருக்கும் கீரை சாம்பார். என்ன நீ புதுசா சொல்ற? சரி ஓகே. இப்படிதான் இருக்கும் சாம்பார். அப்படியே வந்து ஊத்தி சாப்பிடு. இல்ல கரெக்டா தான் இருக்கு. சும்மா சொன்னேன் நான் உனக்கு வெறுப்பேத்து. இங்க பாருங்க நீங்க வேணா 2 குடம் தண்ணி வேற லெவலா கீரை சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இங்க பாரு. அப்புறம் நீ நிறைய சாம்பார் வச்சுட்டா வீணா போயிடும்ல. சும்மா சொன்ன சங்கீதா அதே பேசிட்டு இருக்காத. சரி அவ்வளவுதான். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கீரை போட்டாச்சு. மூடி எல்லாம் போட்டாலும் மூடி போட்டா கீரை வந்து கருப்பா கலர் மாறிடும். அப்படியே திறந்தே இருக்கட்டும். ஒரு 5 நிமிஷத்துல ரெடி ஆயிடும். அவ்வளவுதான். இறங்கிட்டா சாப்பிடலாம். சாப்பிட்டு பாத்தீங்கன்னா நம்ம முருங்கைக்கீரை சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. வேற லெவலா ரெடி ஆயிடுச்சு. அவ்வளவுதான். நம்ம தண்ணியா வேணாலும் தண்ணியா வச்சுக்கலாம், கட்டியா வேணாலும் கட்டியா வச்சுக்கலாம். இன்னைக்கு சாம்பார் ஓவர். இதுக்கப்புறம் தான் மீன் குழம்பு வைக்கணும். அத நான் தான் வைக்கணும். ஆமா. சரி நீ மீன் குழம்பு வைய. சாம்பார் சாப்பிட்ட அப்புறமா பொறுமையா வச்சுக்கலாமா? ஓகே. சாம்பார் சாப்பிட்டதுக்கு அப்புறம் மீன் குழம்புலாம் வச்சு வச்சுட்டா நைட்டுக்கு தான் மீன் குழம்பு. இப்போ வந்து முட்டை வச்சு வச்சிருக்கோம். சாம்பார் முட்டை சாப்பிடலாம் லஞ்ச்.